தாய தந்தைகள் நம்ம வயசானவங்க அவங்களெல்லாம் அவங்களை ஆத்மா அனுப்பணும்னா, ஏன்னா தாயோட உடல்ல நம்ம அவங்க உணர்வு, நம்ம உடல் இருக்கிறோம், அவங்க உணர்வு வெளியில அனுப்பிடுறோம். அந்த அங்கிருந்து நாம அடிக்கடி என்னும் போது தாயோடு நாம எண்ணி எடுத்தோம்னா தான் தாயை முதல்ல எடுத்தே பழகிறோம். அந்த தாயோட அருளாசி பெறணுங்கிற போது இங்க இருந்த நிலைகள் கிடைக்கும். அப்ப அந்த உணர்வு அந்த சப்தரிஷி மண்டலத்தணும்னா அங்க இருக்கிறது ரொம்ப சுலபமா பெறும். இதுக்குத்தான் அன்னைக்கு ஞானிகள் என்ன செய்தான், அம்மா அப்பா கும்பிட்டு வரிசையில நீங்க அதுக்காக வேண்டிதான் இப்ப எல்லாருமே வீட்டுல கூட்டு குடும்ப தியானம் இருந்து அம்மா அப்பாவை தெய்வமா எண்ணி, அம்மாவோட உயிரை ஈசனா கருதி, அம்மாவோட கண்ணை கண்ணனாக எண்ணி, அம்மாவோட உடலை சிவனாக கருதி, அம்மா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதனா நம்ம உருவாக்கிய நல்ல குணங்கள் அத்தனையும் நம்ம அம்மா தாய் தந்தையிட்டேதான் இந்த குணங்கள் இருக்குன்னு அம்மா அப்பா முதல்ல வணங்கி பழகணும். அதே சமயத்துல அம்மா அப்பாலாலே நான் மகிழ்ச்சியின் அருள் சக்தி பெறவேன்னு வாரத்தில் ஒரு நாள் இந்த கூட்டு குடும்ப தியானம் இருந்து பழகும். கோயில்ல போய் சாமி கும்பிடுறோம், பஜனை பாட போனா எத்தனை நிலைகள் இருக்கிறோம். விடிய விடிய கடையை டிவியை போட்டு வச்சுட்டு திருப்பி உட்கார்ந்து விட்டு எல்லாத்தையும் எதையும் கூட மறந்துட்டு உட்கார்ந்துருக்கு. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்ப தியானம் ஒரு ஒழுங்கான நிலைகளை செய்வாங்க. இந்த பூமியில மனிதனா வாழ்ந்திருக்கும் போது இந்த உடலுட்டு போனது போல ஒரு 10 நிமிஷமாவது நல்லது செய்யுங்க. அப்ப அந்த உணர்வை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களை ஒரு நிமிஷத்தில் ஒரு நொடியில உங்களால தீர்த்துக் கொள்ள முடியும். சாமியார் நம்பி போறீங்க, ஜோசியத்தை நம்பி போறீங்க, மந்திரத்தை நம்பி போறீங்க, யந்திரத்தை நம்பி போறீங்க, எல்லாத்தையும் நம்பி போய் அலைஞ்சு போறீங்க. அதை நீங்க உங்க உடல் இந்த உணர்வை இதே பக்குவப்படுத்தி நீங்க இந்த சக்தியை பெற்று இந்திய மூதாதைகளை தள்ளுங்க, அனுப்புங்க. பின் உங்க உடல் அந்த நல்ல உணர்வுகளை பெற்று நாமளும் அங்கு செல்வோம். இன்றைக்கு விஞ்ஞான உலகத்தினுடைய நிலைகள் அதிகமா இருக்கனால இது ஒவ்வொருத்தரும் வாரத்தில் ஒரு நாள் தாய்வார்கள் எல்லாம் இந்த கிராமங்கள்ல ஒன்றும் தெரியாதவங்க அவங்க கூட இதே மாதிரி உட்கார்ந்து பழங்க. உங்களுக்குள்ள ஞானம் தெரியும், ஞானத்தை அபூர்வமான நிலைகளை பேசக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும். ஏன்னா மெஞ்ஞானியுடைய அறுவடைகள் கிடைச்சால் அது கிடைக்கும். ஆதிசங்கரர் படிச்சவர் அல்ல, அவரோட ஆற்றல்கள் கிடைச்சது. இது ராமலிங்கடைய படிச்சவர் அல்ல, அவர் வீட்டுல படிப்பு இல்லைன்னு எல்லாம் உரம் வாங்கிட்டு இருந்தாரு. அவருடைய சந்தர்ப்பம் இதே போல மெய்ஞானத்தை அறிந்த ஆத்மா அவர் உடல்ல பல நிலைகளை சொன்னது. இதே போல எத்தனையோ ஆத்மாக்கள் கோலமா மகரிஷி அவர் அரசனுடைய நிலைகள் வந்தவர். ஆனால் அவர் அரசதிலிருந்து எல்லாத்தையும் இறக்கிட்டு மெய் வெளியக்கான வந்தவர். ஆனால் அவர் உடலை விட்டு வெளியில போனோம்னா ஆதிசங்கர் படிச்சவர் அல்ல, அவர் உடலுக்குள் இந்த ஞானத்தை பேசி அந்த உடல்ல இவரின் ஞானத்தை பெற்று அந்த உடலுக்கு ஆத்மாவுக்கு ஒளி கெடுத்துட்டு பின் சென்றாங்க. இந்த மாதிரி நாம் ஒருவருக்கொருவர் மனிதனுடைய சரீரத்திலிருந்து இந்த மனிதனுடைய நிலைகள் எடுத்துதான் இது பண்ணணும். இப்ப யந்திரத்தினால எத்தனை நிலைகளை இன்னைக்கு விஞ்ஞானிகள் செயல்படுத்துகின்றார்களோ அதே போல மந்திரத்தால முந்தைய அரசுகள் செயல்படுத்தினார். அந்த மந்திரத்தின் வெளியில் சிக்குண்டுதான் மந்திரத்துக்குள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பழிதீக்கு உணர்வும் ஏவலும் பெரிசூனியம் இது பண்ணி இதே உணர்வுகள் நமக்குள் அழிக்கவும் சேர்ந்தது. ஒருவன் அழிக்கிறதுக்காக வேண்டி எடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் தன்மை இந்த மந்திரத்தினாலே மண்ணுக்குள் இருக்கக்கூடிய சக்தியும் அந்த உணர்வின் வாசனை நமக்குள் இருக்கு. அதே உணர்வு கொண்டு ஒளியை தட்டி எழுப்பும் போது ஒரு பூமிக்குள் மறைந்திருக்கக்கூடிய நம்ம உடல்ல தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்மகிட்ட எத்தனையோ உலக கலவைகள் இருக்கு இந்த உணர்வுக்குள் மனமா. அதை நாம இதே மாதிரி மந்திரத்துல ஜெபிச்சு இது பண்ணி அந்த உணர்வை எடுத்த உடனே பூமிக்குள் மறைஞ்சிருக்கிறதெல்லாம் எடுத்தான். இதே மாதிரிதான் இப்ப இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல அலைவரிசைகளை எடுத்து இன்னைக்கு சில அலைகளுடைய தன்மைகளை இன்னைக்கு இயக்குறான். இதே மோப்ப சக்தியுடைய நிலைகள் இன்னைக்கு எத்தனாயிரம் மேலுக்கு அங்கிருந்து ஒரு ராக்கெட் பரப்படுதுன்னா ஒரு செகண்ட்ல இங்க இருந்து அந்த மோப்பத்தை எடுத்து கம்ப்யூட்டர்ல அளந்து இருந்து செயல்படுத்துறான். இதே மாதிரிதான் முந்தி மந்திரத்துல தனக்குள் இருநிலையான உணர்வு எடுத்து மந்திரத்தாலே எதிரிகளை கண்டறிந்தான் மனித உடல்ல வச்சு. அதே சமயம் இன்னைக்கு கம்ப்யூட்டருக்கு இந்த அலவரிசை வருது அப்படின்னு சொன்னா எந்திரத்தினால நாம கேட்டு அறிஞ்சோம். ரேடியோவை கேட்டோம், டிவியை கேட்டோம், அது பார்த்தோம், இது பார்த்தோம். அந்த உணர்வு நம்ம உடலுக்குள்ளுக்கு பதிஞ்சிருச்சு, செல்லுக்குள்ளுக்கு. விஞ்ஞான அறிவு நம்ம உணர்வுடைய செல்லுக்குள் பதிந்த உடனே இப்ப மனிதனுக்கு மூச்சலைகள் என்ன செய்யறான், இதுதான் செல்லுங்கன்னு எடுத்துக்கிட்டான். இது இப்ப கம்ப்யூட்டர்ல அலவரிசையில வச்சு இப்ப மனிதனுக்கு எப்படி இந்த உடலிருந்து வரக்கூடிய வாசனையை இந்த உணர்வின் நிலைகள் நாம் உயிராத்மா அது எப்படி செய்தோ இது மாதிரி எலக்ட்ரானிக்கினுடைய நிலைகளை அது உணர வச்சு அந்த அழுத்தத்தின் நிலைகள் இந்த உணர்வின் நிலைகளை என்ன செய்யறான், அது சிலிக்கான என்ற நிலைகள்ல இந்த உணர்வலைகள் எழுக்கக்கூடிய எந்தெந்த நிலைகளை சேர்க்கிறானோ இதை சேர்க்கிறான். அப்போ இந்த மனிதனுடைய உணர்வுடைய நிலைகள் பற்று இன்னைக்கு கம்ப்யூட்டருடைய அலவரிசைகள் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆக மனிதனுடைய உணர்வுகள் இப்ப நாம பேசக்கூடிய எண்ணத்தை சூரியகாந்த அதுல இருந்து வரக்கூடிய வெப்பகாந்தம் எப்படி அந்த உணர்வை இழுத்து இன்னைக்கு அது நாடாக்கள்ல பதிவு செய்து அந்த நாடாவில் பதிவு செய்த பின் அதுவே ஒளிபரப்பு வெப்பகாந்தத்தில் அனுப்பி எந்த யந்திரத்தினை கொண்டு அதனுடைய அலவரிசையில் வச்சானா அதை பிரிச்சு எடுக்கிறான். இதுவே நாம காதலை கேட்டு இந்த உணர்வின் தன்மை எந்த கெமிக்கல் கலந்த நிலைகள் நாம் உணர்வுடன் கலந்து கொண்டோமோ
இது பின்னாடி இப்படி மனிதனுக்கு விளைய வச்சு இந்த 50 வருஷத்துக்குள்ளுக்க நாம விளைய வச்சு அவன் கொண்ட இந்த உணர்வு பூராமே இன்னைக்கு காற்றலைகளை கலந்து அதுவே யந்திரத்தினால பிடிச்சு பழகின. ஆக ஏதோ ஒரு சக்தி இருக்குது காத்துக்குள்ளுக்கன்னு கண்ண இவன் விட்ட உணர்வே நான் மனித உடலுக்குள் பற்றி இந்த மூச்சினாலேயே இந்த காத்துக்குள் பெருக்கமாகும். ஆக மனித உடலுக்குள் இவன் தந்திரங்கள் வந்தரங்கள் எல்லாமே பதிவு செய்திருந்த நினைவு சின்னாக்கள் எத்தனை தந்திரங்கள் எத்தனை போர்கள் எத்தனை இதுகளெல்லாம் அறிவிப்பால இவருக்கு சூட்சமா உணவுடைய நிலைகள் படங்கள் பிடிச்சாம் போனா வந்தா எல்லாம் கேட்டா இந்த உணர்வு பட ஒளி கொண்டு ஒளிபரப்பா இது மனித உடலுக்குள் வந்த ஒரு பாடு இதே அலைவரிசை எடுத்தான். இது சிலிகன் முறையில் அது இழுத்து கவர்ந்து அது வைக்கப்பட போகும்போது எந்தெந்த உணவுடைய நிலைகள் இது பண்றானோ எலக்ட்ரானிக்ல அதே மாதிரி சில அழுத்தங்கள் வரப்போகும் இந்த அலைகளை அது பேச ஆரம்பிச்சிருச்சு. இதான் விஞ்ஞான மூலன்னு சொல்லி போட்டு இந்த சிலிகன்ல எலக்ட்ரானிக் இதுக்குள்ள உணர்ந்து உணர்வு அலைகள் பட்டவனே செய்யுது. இப்ப மனிதனுக்கு எப்படி ஒரே சீதோஷ்ண நிலை இருக்குமே இதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு அது 90 டிகிரினா 90 பாயிண்ட்ல தான் இருக்கணும். அதுக்கு மேல கொஞ்சம் வந்துச்சுன்னா காய்ச்சல் வந்துடுறதுக்கு அப்புறம் தாறுமாறா பேச ஆரம்பிச்சிடும். அது தாறுமாறா அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இதே மாதிரி நம்ம கண்ணும் காது உணர்வு வச்சுட்டு அந்த அலவரிசை விட்டு வச்சுக்கிறோம். அப்புறம் அந்த அலவரிசை வச்சு அதுல சீக்கு நீங்க உங்ககிட்ட இருக்க ஒரு சீக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த சீக்கு அடுத்தாப்படி பார்த்தா அந்த சீக்கு இவருக்கு அனுப்பும். இப்படி ஒருத்தர் சீக்கு அனுப்பி கடைசியில இந்த மனிதனுடைய உணர்வுகள் இங்கனுக்குள்ள ரொட்டேஷன் ஆகி போகுது. இப்ப விமானங்கள் மற்றவர்கள்லாம் வேலை செய்துட்டு இருக்கிறேன். ஆக இந்த விமானங்கள்ல என்னென்ன தாழ்வா போகுது தெரியல. எல்லாத்திலும் பொருதி வச்சிருக்கல எப்படி எப்படியோ போகுது. நாமளும் மனிதனை இந்த சிந்தனை என்று எப்படி எப்படியோ நாம தெரிய போறோம். இதுல இருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நெய் ஒளி எடுத்து சுட்டு போசுங்க. நாம லேசா சொல்றோம்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தாதீங்க. நாம எல்லாம் விவரம் தெரிஞ்சு எடுக்கிறதுக்கு நாள் பத்தாது. உங்களுக்குள்ள இந்த உணர்வை பாய்ச்சி இந்த சக்தி எடுக்கிறதுக்கு சுலபமா சொல்றோம். நீங்க தியானம் இருந்தவங்க மோதாதே விண் செலுத்துங்க. விண்ணில் இருக்கக்கூடிய அலையை வேர்க்கிறதுக்கு நீங்க இந்த முயற்சி எடுங்க. எல்லாம் இந்த நிலையை நீங்க பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். கண்டறிந்த பேருண்மைகளும் கோலமா மகரிஷி பரசுராம் கஷேத்ரா என்ற நிலையில் கொண்ட கர்நாடகா, கேரளா, அதே போன்று மராட்டிய மாநிலம் இப்பகுதியிலே அன்று வியாசக பகவானால் இந்த பூமியிலே உயிரினங்களின் வளர்ச்சி 10 அவதார நிலை எடுத்து சுட்டிக்காட்டினார். ஒரு உயிரினவா தோன்றி அது மனிதனாக உருப்பெற்ற பின் காளி அவதாரம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இப்ப மிருகங்கள் எப்படி உணர்ச்சப்பட்டு மிருகங்களை போன்று நடந்து கொள்ளும், ஒன்றை ஒன்று தாக்கி ஒன்றை ஒன்று விழுங்கி என் நிலைகள். பின் பரசுராம் அவதாரம் என்பது மனிதனாகி உருது பயிர் செய்து தன்னிலை அடைந்து தாவர இன சத்துக்களை விருத்தி செய்து வாழும் அக்காலகட்டம். அந்த மனிதனுடைய உணர்வின் அலைகின்ற தன்மையும் அது வளர்ச்சி பெற்ற தன்மையும் தான் அந்த வியாசக பகவானால் வெளியிடப்பட்ட 10 அவதாரங்கள்ல பரசுராம அவதாரம். முழு பயிர் செய்து தன் நிலை அடையக்கூடிய நிலைகள் அது வெளிப்படுத்தியிருந்தாலும் அந்த அவதாரத்தன்மையை அரசர்கள் அன்று அந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டு பரசுராம் என்ற முடிசூட்டிக் கொண்டு அதன் வழிகளிலே அரசு நடத்தி போர் செய்து போர் வழிகளிலே கடைபிடித்ததுதான் கர்நாடகா, கேரளா மாநிலங்கள். நாம் பரசுராம் பரதை கண்டு பரசுராம் சேத்ரா என்று அங்கு சொல்வார்கள். இந்த பரதை கண்டு பரசுராம் சேத்ரா அந்த பாரத கண்டத்துக்குள் பரசுராம் அவருடைய நிலைநாட்டிக் கொண்ட அந்த இடம். அவ்வாறு அந்த வியாசக பகவானால் கொடுக்கப்பட்ட அந்த உணவின் சத்தை அரசர்கள் அதை இப்பொழுது நாம் செய்கின்றோம் அல்லவா, வேள்விகள் யாகங்கள் செய்து மற்ற மந்திரங்கள் சொல்லி அதற்கின்ற ஜாதக விதிகள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் பரசுராம் சேத்ரா என்பது அவர்களுடைய ஜாதக குறிப்பெல்லாம் இன்னைக்கு நாம தமிழ்நாட்டில் அமாவாசைக்கு நல்ல நாள்னா அவங்களுக்கு அமாவாசை ஆகாது.
ஆனால் அதே சமயத்தில் அவங்களுடைய சாஸ்திர சட்டப்பிரகாரம் பார்த்து கார்த்திகை அவங்களுக்கு ஆகாது. நாம் அந்த கார்த்திகை நாள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு விசேஷம். இப்படி அவரவர்கள் அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே அவர்கள் வகுத்துக் கொண்ட நிலையில்தான் மனிதனுக்கு ஊறப்படுகின்றது. அவ்வாறு வளர்ச்சி செய்யப்பட்ட அந்த அரசுகளுக்கு சட்டங்களை இயற்றி அதன்படி அரசுகள் நடத்தி வந்து அந்த சட்ட நீதிகள் தான் ஒவ்வொரு மனிதனிலையும் பதிவு செய்கின்றது. அப்போ அவர்கள் வளர்த்துக் கொண்ட அந்த உணவின் சக்தியை மனிதன் உடலுக்குள் பதிவு செய்து அந்த பரிந்த உணர்வு கொண்டு நான் பல மந்திர சக்தியாலே மனிதனுக்குள் விளைவித்த உணர்வுகளை தனக்குள் எடுத்துக் கொள்வதும் மற்ற நிலைகள் அரசர்களால் வகுத்துப்பட்ட நிலைகள். இதற்கு எவ்வாறு வளர்ந்து என்ற அந்த வியாசகனால காட்டப்பட்டிருந்தாலும் அதை பின்வந்த அரசர்கள் அந்த ஞானத்தின் வழியை தனக்கு சாதகமாக அரசு நிலைகளுக்கு அது